ஹாய், வெல்கம் டு உசேன் ஆர்ட்டுகலாட்டா. இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா மேங்கோ மஃபின்ஸ், மேங்கோ கப் கேக். இந்த கேக் மாவு நம்ம பீட்டர் இல்லாமல் செய்ய போகிறோம். அதே மாதிரி ஐசிங்க்கு பட்டரோ எதுவும் இல்லாமல் நான் மேங்கோலையே ஐசிங் செஞ்சுருக்கேன். தேவையான பொருட்களை பார்ப்போம். மாம்பழம் 1, மைதா மாவு 3/4 கப், சீனி 1/2 கப், முட்டை 1, பேக்கிங் பவுடர் 3/4 டீஸ்பூன், வெனிலா எசன்ஸ் 1 டீஸ்பூன், ஆயில் 1/4 கப். அடுத்து பால் 2 டேபிள் ஸ்பூன், டியூட்டி ஃப்ரூட்டி. ஒரு மிக்ஸி ஜாரில் மாம்பழத்தை போட்டுக்கோங்க. இதை ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஜாரில் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க. இதில் எண்ணெய் சேர்த்துக்கிறங்க. நான் சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துருக்கேன். சன்ஃப்ளவர் ஆயில் நல்லாயிருக்கும் கேக்குக்கு. அடுத்து சீனி சேர்த்துக்கோங்க. வெனிலா எசன்ஸ் சேர்த்து மூடியை போட்டு மூடி நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிட்டு நாம் இதில் மைதா மாவை ஜலிக்க போகிறோம். ஒரு அரிப்பு வச்சு அதில் மைதாவும் பேக்கிங் பவுடரும் சேர்த்து நல்லா ஜலிச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாவை கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி, நல்லா லம்ப்ஸ் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கொஞ்சம் திக்காக இருக்குது. இதை கொஞ்சம் லூசன் பண்ணுறதுக்கு நம்ம மில்க் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்துக்கிறங்க. இப்போ நம்மளுக்கு கேக்கு பதம் கிடச்சிரும். தான் கேக்குக்கான பதம். ஃப்ளாட் ஷீட் கன்சிஸ்டன்சி. நம்ம இப்படி மாவை விட்டோண்டா தட்டை தட்டையாக விழணும். மஃபின் ட்ரேயில் லைனரை நம்ம இப்போ வைக்க போகிறோம். எல்லா பேப்பரையும் வச்சு முடித்த பிறகு நம்ம இந்த டோவை ஊற்ற போகிறோம். லைனரில் 3/4 அளவு ஊற்றிக்கோங்க. அது உப்பி வர்றதுக்கு நம்ம கேப் விடணும். இப்போ இந்த ட்ரேயை நம்ம ஊற்றின பிறகு நம்ம இந்த 2 தடவை நல்லா டேப் பண்ணிக்கிறணும், ஏர் பபிள்ஸ் இல்லாமல். டியூட்டி ஃப்ரூட்டியை நம்ம தூவிக்கலாம். அதுக்கு சாக்கோ சிப்ஸ் கூட தூவிக்கலாம். இதில் டியூட்டி ஃப்ரூட்டிக்கு பதிலாக ஓவனில் நம்ம ப்ரீஹீட் பண்ண போகிறோம். அதுக்கு 180 டிகிரி செல்சியஸில் ப்ரீஹீட் பண்ணிக்கிறலாம். மஃபின் ட்ரேயை வச்சுட்டு நம்ம 15 மினிட்ஸுக்கு பேக் பண்ண போகிறோம். பேக்கிங் முடிஞ்சதும் அதை எடுத்து நம்ம வெந்திருக்குதாண்டு ஒரு டூத்பிக்கை வச்சு குத்தி டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். பர்ஃபெக்டாக பேக்காக இருக்குது. இப்போ இதை ஒன்று ஒன்றா எடுத்து நம்ம வயர் ரேக்கில் வச்சுக்கலாம். இப்போ நல்லா சூடு ஆற விட்டுறணும். இப்போ நம்ம ஐசிங் செய்ய போகிறோம். இதுதான் தேவையான பொருட்கள்.
இது எல்லாத்தையுமே ஒன்றா மொத்தமாக மிக்சியில் போட்டு ஆட்ட போகிறோம். மாம்பழம், சீனி, பால் பவுடர் இது 3 தான் சேர்த்துருக்கேன். இதை வச்சே நம்ம அழகான க்ரீம் செஞ்சிடலாம். இப்போது மிக்சியில் நம்ம ஸ்மூத்தாக அரைச்சிட்டு வந்தது பாருங்கள், அழகான ஐசிங் கிடச்சிருச்சு. இப்போ ஐசிங் பேக்கில் அதை ஃபில் பண்ணி நம்ம விருப்பமான டிசைனில் ஸ்குவீஸ் பண்ணிக்கிறலாம். மேங்கோ ஐசிங்கை நம்ம கப் கேக் நடுவில் வெந்த பிறகு அதில் ஒரு ஹோல் போட்டு இதை ஒரு ஃபில்லிங்காக கூட நம்ம வச்சு சர்வ் பண்ணலாம். நல்லா அழகாக எம்மியாக இருக்கும். மாம்பழ சீசனில் இந்த மாதிரி கப் கேக் செஞ்சு வீட்டில் உள்ளவங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ரொம்ப சுவையாக நல்லா இருக்கும் இந்த கப் கேக். குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த கப் கேக். பாருங்கள், இப்போ நான் அதை பிச்சு காட்டுறேன் எப்படி வெந்திருக்கிறதுங்கிறத பாருங்கள். நல்லா சாஃப்டாக ஃப்ளஃபியாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.